8:30 to 11:30. அப்புறம் 11:30லேருந்து 1:15. 1:15க்கு அப்புறம் ஒரு பிரேக் சாப்பிடறதுக்கு போனேன். அப்புறம் நோட் பண்ணிட்டு இருக்கல கண்ணா. வெரி குட். ம். ம். இப்ப குட்டியா ஒரு எக்ஸசைஸ் பண்ணலாம் நம்ம. சரியா? ஃபார்முலா ஒரு ரிவிஷன் மாதிரின்னு வச்சுக்கோங்களேன். சாட்டர்டே கண்டிப்பா 2 ஹவர் கிளாஸ் இருக்கு நம்மளது. ஒன்று பிடிஏவும் கார்பரேட் அக்கௌண்டிங்கும். அதை தவிர இருக்கிறது நான் சொல்றேன் கண்ணம்மா. ஏன்னா உங்களுக்கு இந்த வாரம் டெஸ்ட் வேற இருக்கு. இந்த 3 ஹவர்ஸ் இருக்கு உங்களுக்கு. மேக்கப் பண்ண முடியுமா சாட்டர்டே கிளாஸ் எடுத்தாலும்? நான் இந்த இந்த சாட்டர்டே மட்டும் கொஞ்சம் எப்படி உங்களது அப்சர்வ் பண்ணிட்டு டெஸ்ட்லாம் எப்படி வரலாம் அப்சர்வ் பண்ணிட்டு நான் அப்புறம் பார்க்குறேன் நெக்ஸ்ட் வீக்கா. ஒரு ஓகேவா? செல்லம் இப்போ இந்த டேட்டா சொல்லுங்க சொல்லுங்க சொல்லுங்கண்ணா. ஓ சூப்பர். இல்ல இல்ல இல்ல, நான் சண்டே கிளாஸ் வைக்க மாட்டேன்டா. சண்டே வந்து உங்களுக்கு ஃபுல். திருப்புகழாடா சூப்பர். ஆன்லைனாடா? வெறும் ஓ சூப்பர் சூப்பர். சூப்பரா. ஓ சூப்பர் செல்லம். ஓ வெரி குட்ரா. செல்லம், இந்த டேட்டாக்கு பிவி ரேஷியோ என்ன? பிஇபி ருபீஸ், பிஇபி யூனிட்ஸ், மார்ஜின் ஆஃப் சேஃப்டி கண்டுபிடிங்க. ஃபர்ஸ்ட் பிவி. ஆ அப்போ எவ்வளவு வருது? நீங்க இந்த சம்ம நோட்ல போடுங்க செல்லம். போட்டுட்டு இல்ல இல்ல வேணாம் வேணாம், நோட்ல போட வேணாம், அப்படியே கால்குலேட்டர்ல பண்ண முடிஞ்சதா பண்ணிடுங்க. சூப்பர். சூப்பர். 200 இல்ல, 100 டிவைடட் பை 2. யூனிட் பிரைஸ் கான்ட்ரிபியூஷன் பர் யூனிட். ஆ 100 வராது செல்லம். இன் யூனிட்ஸ்க்கு 100 வராது கண்ணா. பிஇபி இன் ருபீஸ்க்கும் பிவி ரேஷியோக்கு மட்டும் தான் இன்டூ 100.
பிவி ரேஷியோக்கு பிஇபிக்கு வந்து உங்களுக்கு அந்த பெர்சன்டேஜ்னால 100 போட்டுக்கிறீங்க. இன் யூனிட்ஸ்க்கு 100 வராது. இன் யூனிட்ஸ்க்கு என்னன்னா ஃபிக்ஸட் காஸ்ட் டிவைடட் பை கான்ட்ரிபியூஷன் பர் யூனிட். ஆ ஓகே. இது யூனிட்ஸ், இது ருபீஸ். மார்ஜின் ஆஃப் சேஃப்டி என்ன? ம் ம். அது 40% அப்படியே எடுத்துக்கலாம். இது ஒரு ஃபார்முலா. இன்னொரு ஃபார்முலா என்ன? எவ்வளவு வரும்? அதேதான். டோட்டல் சேல்ஸ் மைனஸ் பிரேக் ஈவன் பாயிண்ட். புரியுதா அது? இப்ப இன்னொரு சினாரியோ. இப்போ நல்லா அப்சர்வ் பண்ணுங்க. வேரியபிள் காஸ்ட்டை இங்க நான் கம்மி பண்றேன். நீங்க என்ன பண்ணணும்னா இதை மட்டும் கண்டுபிடிக்க கூடாது. இப்ப வேரியபிள் காஸ்ட் கம்மி பண்றதுனால என்னெல்லாம் ஆகுதுன்ற இன்டர்பிரேஷன் என்கிட்ட சொல்லணும். இப்போ இதெல்லாம் நான் திருப்பி delete பண்றேன். வேரியபிள் காஸ்ட் 3 rupees இருந்ததா, 1 ரூபின்னு கம்மி பண்றேன். அப்போ ஃப்ரெஷ்ஷா பிவி ரேஷியோ என்ன, பிஇபி என்ன, எல்லாமே லைனா சொல்லுங்க பார்க்கலாம். சொல்லிட்டு இந்த பிக்சருக்கும் இந்த டேட்டாக்கும் இந்த டேட்டாவும் எப்படி நீங்க இன்டர்பிரட் பண்றீங்கன்றதை நான் பார்க்க இப்போ. நான் சொல்றது புரிஞ்சுதாடா? ஃபர்ஸ்ட் இது நார்மலா ஃபார்முலா கண்டுபிடிங்க. இந்த எங்கெல்லாம் என்ன இம்பாக்ட் ஆயிருக்குன்னு நீங்க சொல்ல போறீங்க. சொல்லுங்க. ம் குட். அப்புறம் குட். குட். ஓகேவாடா? இது போட்ட சூப்பரா போட்ட, வெரி குட். இப்போ இந்த டேட் இப்போ இந்த இதுக்கும் இந்த இதுக்கும் என்ன சேஞ்ச் ஆயிருக்கு? வேரியபிள் காஸ்ட் தான் கம்மியா இருக்கு. அதனால நம்மளோட கரெக்ட். அதனால சாரிடா. ம் ம், ஆ ஆ ம்
பிவி ரேஷியோ. ம். அப்புறம் வேற என்ன நடந்திருக்கு? பிஇபி என்னடா இருக்கு? ம். கம்மியாயிடுச்சு கரெக்டா? மார்ஜின் ஆஃப் சேஃப்டி என்ன இருக்கு? ம். ஸோ நல்லா பார்த்துக்கோங்கண்ணா, இஃப் வேரியபிள் காஸ்ட் டிக்ரீசஸ்னா இந்த மாதிரி ஒரு சினாரியோ கொஸ்டின் வரும். இஃப் வேரியபிள் காஸ்ட் கம்மியாகும்போது பிவி ரேஷியோ, இது மூணுமே ப்ராஃபிட் எலிமெண்ட் தானே இல்ல? இது ஃபர்ஸ்ட் லைன் ஆஃப் ப்ராஃபிட், இது செகண்ட் லைன் ஆஃப் ப்ராஃபிட், இது ப்ராஃபிட்டோட காம்பினேஷன்ஸ் தான். இந்த மூணுமே இன்க்ரீஸ் ஆகுறது. ஆனா மார்ஜின் ஆஃப் சேஃப்டி இன்க்ரீஸ் ஆகுறது, பிஇபி டிக்ரீஸ் ஆகுறது. பிஇபி டிக்ரீஸ் ஆகுறது ஒரு நல்ல விஷயம் தான். அப்படின்னா என்ன அர்த்தம்? நோ ப்ராஃபிட் நோ லோஸ் வந்து நான் வந்து கார் கரெக்ட். எக்ஸாக்ட்லி. எக்ஸாக்ட்லி புரியுதாடா? இந்த மாதிரி ஒரு கொஸ்டின் கேட்பாங்க கண்ணா. இப்போ இந்த சினாரியோ பார்க்கணும். இது அப்படியே தான் இருக்கு. ஓகேவா? இது எதுவுமே மாத்தல. இதுவும் அப்படியே தான் இருக்கு. இங்க நான் மாத்துறேன். ஆ. அப்ப வந்து பிவி ரேஷியோ. இருடா 40 40%. ஸோ இங்க என்ன நடக்கிறதுன்னு சொல்லுங்க. இப்போ நான் அதாவது ஃபிக்ஸட் காஸ்ட் வந்து டிக்ரீசஸ், ரிமைன்ஸ் கான்ஸ்டன்ட். ஏன் பிஇபி டிக்ரீஸ் ஆகுது செல்லம்? ஏன்னா ஃபிக்ஸட் காஸ்ட் கம்மியாயிடுச்சு. ஃபிக்ஸட் காஸ்ட் ஃபிக்ஸட் காஸ்ட் டிக்ரீஸ் ஆனால பிஇபி டிக்ரீஸ். கரெக்ட் கரெக்ட். மார்ஜின் ஆஃப் சேஃப்டி இன்க்ரீசஸ். கரெக்ட் கரெக்ட். இங்க பாருங்க, இங்க வேரியபிள் காஸ்ட் டிக்ரீஸ் ஆகும்போது இதில் காஸ்ட் ஜென்ரலாவே டிக்ரீஸ் ஆனா ப்ராஃபிட் எலிமெண்ட் எல்லாமே இன்க்ரீஸ் ஆகும், பிஇபி கம்மியாகிறது. இங்க வேரியபிள் ஃபிக்ஸட் காஸ்ட் டிக்ரீஸ் ஆகும்போது இதெல்லாம் கான்ஸ்டன்டா இருக்கு, டிஸ்டர்ப் ஆகல. ஓவரால் ப்ராஃபிட் இன்க்ரீஸ் ஆகுறது. கேட்பாங்கடா ஏன். நான் எடுப்பேன் தீரி கேட்பாங்க கண்ணா. அப்ளிகேஷன்ஸ் ஆஃப் மார்ஜினல் காஸ்டிங் கேட்பாங்க. மார்ஜினல் காஸ்டிங்ல நான் ஒரு சினாரியோ பேஸ்ட் ஒன்று கொடுத்துருந்தேனே, அது தியரியா வரும். வாட் ஆர் த டிஃப்ரெண்ட் டிசிஷன் மேக்கிங் சினாரியோஸ்னு கேட்பாங்க, அந்த மாதிரி இருக்கும். இது பேசிக்ஸ். நான் இப்போ கவர் பண்றது ஸ்டேஜ் 1 மார்ஜினல் காஸ்டிங். இப்போ
ஓவரால் அப்ப அப்சர்வேஷன் என்ன, வேரியபிள் காஸ்ட் கம்மியாகும் போது ப்ராஃபிட் எலிமெண்ட் இன்க்ரீஸ் ஆகுறது, பிஇபி டிக்ரீசஸ், மார்ஜின் ஆஃப் சேஃப்டி இன்க்ரீசஸ். ஃபிக்ஸட் காஸ்ட் இன்க்ரீஸ். இப்போ ஃபிக்ஸட் காஸ்ட் வந்து இது ஒரு சினாரியோ பாருடா. நான் ஃபிக்ஸட் காஸ்ட் இதை விட இன்க்ரீஸ் பண்றேன்டா, 150 பண்றேன். அப்ப என்னடா ஆகுது? ஃபிக்ஸட் காஸ்ட் சலம் ஃபிக்ஸட் காஸ்ட் இன்க்ரீஸ் ஆச்சுன்னா பிவி ரேஷியோ சேமா இருக்கும், கான்ட்ரிபியூஷனும் சேமா இருக்கும், ப்ராஃபிட் வந்து ஏன்னா காஸ்ட் இங்க இன்க்ரீஸ் ஆகிறதுனால ப்ராஃபிட் டிக்ரீஸ் ஆகுது. கரெக்டா? காஸ்ட் அண்ட் ப்ராஃபிட் ஆர் இன்வெர்ஸ்லி ப்ரொபோர்ஷனல். காஸ்ட் அண்ட் சேல்ஸ் அண்ட் ப்ராஃபிட் ஆர் டைரக்ட்லி ப்ரொபோர்ஷனல். சேல்ஸும் ப்ராஃபிட்டும் ஃப்ரெண்ட்ஸ், காஸ்ட்டும் ப்ராஃபிட்டும் ஃப்ரெண்ட்ஸ் கிடையாது. அப்படி ஞாபகம் வச்சுக்கோங்க. ஸோ ஃபிக்ஸட் காஸ்ட் இன்க்ரீஸ் ஆகும்போது இந்த ஃபர்ஸ்ட் லைன் ஆஃப் ப்ராஃபிட் எங்கேயுமே டிஸ்டர்ப் ஆகாது சலம். பிவி ரேஷியோவா இருக்கட்டும், கான்ட்ரிபியூஷனா இருக்கட்டும். ஆனா அந்த செகண்ட் லைன் வருது இல்லையா ப்ராஃபிட், அங்க கம்மியாயிடும். ஏன்னா காஸ்ட் இன்க்ரீஸ் ஆச்சுன்னா ப்ராஃபிட் கம்மியாகும். ஃபிக்ஸட் காஸ்ட் இன்க்ரீஸ் ஆச்சு அப்படின்னா என்னோட பிஇபியும் இன்க்ரீஸ் ஆகும். புரியுதா? மார்ஜின் ஆஃப் சேஃப்டியும் இன்க்ரீஸ் ஆகும். ஓகேவா? இது புரியுதாடா? இப்ப 3 சினாரியோஸ் பார்த்துருக்கோம். ஒன்னு நார்மல் சினாரியோ, இன்னொன்னு வேரியபிள் காஸ்ட் இன்க்ரீஸ் ஆகிற சினாரியோ, தட் இஸ் வேரியபிள் காஸ்டோட ஃபிளக்சுவேஷன்ஸ், இன்னொன்னு ஃபிக்ஸட் காஸ்டோட ஃபிளக்சுவேஷன்ஸ். இது நீங்க அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கணுங்கண்ணா. இது வித் யர் ஓன் எக்ஸாம்பிள் கூட நீங்க ஓனா ஒரு ஹோம்ஒர்க் மாதிரி போட்டுக்கோங்க. இது இது எதுக்கு why I'm trying to do this exercises, ஒரு பாயிண்ட்ல when we get to understand, when we get to the stage of decision making process, then it is very important for us to know these impact. If one factor is getting reduced or increased, what will be the implication of other important parameters. அதுக்கு தான் இந்த எக்ஸசைஸ் பண்ண சொல்றேன். என்னெல்லாம் பண்ணணும்னா வேரியபிள் காஸ்ட் இன்க்ரீஸ் ஆகும்போது என்ன ஆகிறது, வேரியபிள் காஸ்ட் டிக்ரீஸ் ஆகும்போது என்ன ஆகிறது, இது சின்ன நோட்ல போடுக்கணும். ஃபிக்ஸட் காஸ்ட் இன்க்ரீஸ் ஆகும்போது என்ன ஆகிறது, ஃபிக்ஸட் காஸ்ட் டிக்ரீஸ் ஆகும்போது என்ன ஆகிறது, சேல்ஸ் இன்க்ரீஸ் ஆகும்போது என்ன ஆகிறது, அண்ட் இம்பாக்ட் குட்டி நோட்ல எழுதி வச்சுக்கோங்க. பேசிக் சம், சினாரியோஸ், செல்லம் இந்த இதை மட்டும் எழுதிக்கோடா. காஸ்ட் இன் டிஃபரன்ஸ் பாயிண்ட் ஆஃப் டூ மிஷன்ஸ் இஸ் ஈக்குவல் டு டிஃபரன்ஸ் இன் ஃபிக்ஸட் காஸ்ட் டிவைடட் பை டிஃபரன்ஸ் இன் வேரியபிள் காஸ்ட் பர் யூனிட். இந்த ஃபார்முலா ஆட் பண்ணிக்கோங்கண்ணா.
ம். குட்டிங் நோட் எடுத்து எழுதிக்கோங்க. குட். இல்லஸ்ட்ரேஷன் ஒரு நிமிஷம். அவுட்புட் காஸ்ட் அண்ட் ரெவென்யூ கண்ணா. நோ ப்ராஃபிட் நோ லாஸ் ஜோன் பிரேக் இவன் பாயிண்ட் இது. காஸ்ட்டும் சேல்ஸும் இங்க ஒரே பாயிண்ட்ல மிக்ஸ் ஆகுது. இந்த ஆங்கிள் ஒன்று ஃபார்ம் ஆகுது இல்ல கண்ணா, இதுக்கு பேர் ஆங்கிள் ஆஃப் இன்சிடென்ஸ். ஓகேவா? இந்த பாயிண்ட் தான் மார்ஜின் ஆஃப் சேஃப்டி. இந்த ஸ்ட்ரெச் இருக்குல்ல, இது மார்ஜின் ஆஃப் சேஃப்டி. மேல போய் இது கட் ஆகி ஆங்கிள் ஆஃப் இன்சிடென்ஸ் ஒரு கர்வ்ல கட் ஆகுறதுல அங்கேருந்து வெளியே ஸ்ட்ரெச் ஆகிறது தான் ப்ராஃபிட் ஏரியா. ஃபிக்ஸ்ட் எக்ஸ்பென்சஸ் கான்ஸ்டன்டா இருக்கும், என்ன ஆனாலும் அந்த கெப்பாசிட்டி லெவல் வரைக்கும் சேஞ்சே ஆகாது. ஓகேவா? ஸோ கான்செப்ட் ஆல்ரெடி சொல்லிட்டேங்கண்ணா. ஒரு ஆர்கனைசேஷன்ல முக்கியமான டிசிஷன் மேக்கிங்ல மார்ஜினல் காஸ்டிங் ஒரு டெக்னிக். கண்டினியூ த ப்ராடக்டா இருக்கட்டும், இல்ல செல்லிங் பிரைஸ் சேஞ்ச், இல்ல மேக் ஆர் பை டிசிஷன், சேல்ஸ் மிக்ஸ் மாத்தது எல்லாத்துக்கும் மார்ஜினல் காஸ்டிங் யூஸா இருக்கும். மார்ஜினல் காஸ்டிங்ன்றது ஹவு டு யூ டிஃபரன்ஷியேட் யுவர் ஃபிக்ஸட் அண்ட் வேரியபிள் காஸ்ட் அண்ட் விச் இஸ் ஹேவிங் அன் இம்பாக்ட் ஆன் த சேஞ்சஸ் இன் ப்ராஃபிட். அதான் மார்ஜினல் காஸ்டிங். மார்ஜினல் காஸ்டிங்ன்றது அதர் வேர்ட் ஆஃப் மார்ஜினல் காஸ்டிங் இஸ் வேரியபிள் காஸ்ட். இது மட்டும் எழுதிக்கோக்கணும். மார்ஜினல் காஸ்ட் இஸ் ஈக்குவல் டு டைரக்ட் லேபர், டைரக்ட் மெட்டீரியல், டைரக்ட் எக்ஸ்பென்சஸ், வேரியபிள் ஓவர்ஹெட்ஸ். எழுதிருக்கீங்க, வெரி குட். வெரி குட். இல்லஸ்ட்ரேஷன் 1 பாருங்க செல்லம். ஒரு ப்ராடக்ட் பண்றாங்கடா, 6 per unit அதோட ப்ரொடக்ஷன் காஸ்ட், சேல்ஸ் பிரைஸ் வந்து 10 per unit. பிகினிங்ல வந்து நோ ஓப்பனிங் இன்வென்ட்ரி அண்ட் ப்ரொடக்ஷன் டியூரிங் த மந்த் வாஸ் 20,000 units. ஃபிக்ஸட் காஸ்ட் for the month வந்து 45,000. ப்ரொடக்ஷன், அட்மினிஸ்ட்ரேஷன், சேல்ஸ் அண்ட் டிஸ்ட்ரிபியூஷன். there was no variable marketing cost. வேரியபிள் மார்க்கெட்டிங் காஸ்ட் இல்ல. இப்போ இந்த சம்ம வந்து உங்களுக்கு ஒரு ஃபார்மேட்டா நான் சொல்லி தர போறேன். கான்ட்ரிபியூஷன் அண்ட் ப்ராஃபிட் கேட்டிருக்காங்கடா. இந்த சம்ம இப்போ ஃபார்மேட் எழுதிக்கோங்க கண்ணா. ரைட் த ஃபார்மேட், இன்கார்பரேட் த நம்பர்ஸ். நம்பர்ஸ் இன்கார்பரேட் பண்ணலாமா? எவ்வளவு சேல் பிரைஸ், யூனிட் பிரைஸ் 10, கரெக்டா? இது குட்டி குட்டியா இருக்கா? இது ஓகேவா? இது தெரியறதா? சேல்ஸ் யூனிட் பிரைஸ். சூப்பர். கான்ட்ரிபியூஷன் எவ்வளோ? வெரி குட். அவ்வளோதான்டா. செல்லம், ஆ, ஏய் ஒரு நிமிஷம் 35,000 எப்படி லாஸ் வரும்? ப்ராஃபிட் தானே வருது. ஓகே ஓகே, ப்ராஃபிட். இப்போ இது வந்து 20,000க்கு சொல்றாங்க. இன்
ஆம், இதே இது 10,000க்கு பார்க்கலாமா? ஓ, 10,000க்கு லாஸ் வருதுங்கண்ணா. ஓகே, 15,000க்கு 15,000 ப்ராஃபிட். இதே ஃபார்மேட் தான்டா. மார்ஜினல் காஸ்டிங்ல ஒரே ஒரு தாரக மந்திரம் தான் செல்லம். Write the format, incorporate the numbers as per the format, calculate the formulae, come out with workings, write down the recommendations. எல்லாத்துக்குமே இதே தான். எங்கேயாவது கன்ஸ்ட்ரெயின்ட் அப்படின்னு வந்ததுன்னு வச்சுக்கோங்க, அங்க மட்டும் கொஞ்சம் உஷாரா பண்ணணும். நம்ம கன்ஸ்ட்ரெயின்ட், ரா மெட்டீரியல் இஸ் இன் கன்ஸ்ட்ரெயின்ட், லேபர் இஸ் இன் கன்ஸ்ட்ரெயின்ட், ஒர்க் ஃபோர்ஸ் இல்ல, ரா மெட்டீரியல் கம்மியா இருக்கு, அப்ப மட்டும் நம்ம கொஞ்சம் அடிஷனலா ஒர்க்கிங் பண்ணமே தவிர, அது வரைக்கும் இந்த ஃபார்மேட் தான் ஃபுல் டிராவல் பண்ண போறோம். புக்ல எனக்கு என்ன ஃபார்மேட் இருந்தாலும் கவலைப்படாதீங்க. நம்ம ஒரே ஃபார்மேட், ஒரே கோல், சிடபிள்யூ இன்டர் முடிக்கணும். இன்னொன்னு என்ன தெரியுமா சொல்லுமா, மார்ஜினல் காஸ்டிங்ல சம் பெருசா இருக்கும். ஆனா ஓரளவுக்கு நீங்க இது மாதிரி ஃபார்மேட் போட்டு சாரி ஒர்க் அவுட் பண்ணிட்டீங்க அப்படின்னா பாதிக்கு பாதி மார்க் கொடுத்துருவாங்க. அதுதான். ஸோ 15,000க்கு 15,000 லாபம், 10,000க்கு 5,000 லாஸ், 20,000க்கு 35,000 லாபம். அவ்வளவுதான்டா. இல்லஸ்ட்ரேஷன் 1 ஓவர். கண்டிப்பா கேட்பாங்க. ஒரு நிமிஷம்டா. சாம், நீ இந்த தியரி எல்லாம் ஏற்கனவே இதுல படிச்சிருக்கியாடா? படிச்சிருக்கியா செல்லம்? தியரி சொல்றேன். இல்ல உனக்கு கோத்ரூ பண்ணணும்னா கோத்ரூ பண்றேன். அட்வான்டேஜஸ் ஆஃப் மார்ஜினல் காஸ்ட் தியரி படிச்சிடலாம். செல்லம், இதை மட்டும் கொஞ்சம் நல்லா நோட் பண்ணிக்கோடா. நோட் பண்ணிக்கோ. இதெல்லாம் தான் நம்ம சம்ஸா கன்வெர்ட் பண்ணி படிக்க போறோம். இந்த பாயிண்ட்லாம் தான். கியூ பாயிண்ட் நோட் பண்ணிக்கோங்க. அப்புறம் இதுல ஜி பாயிண்ட் நோட் பண்ணிக்கோங்க செல்லம். இஎஃப்ஜி மட்டும் மூணே 3 பாயிண்ட். இஎஃப்ஜி இந்த கான்ட்ரிபியூஷன் இப்ப படிச்சோம் நம்ம. ஓகே, கான்ட்ரிபியூஷன்ன்றது வந்து ஃபர்ஸ்ட் லைன் ஆஃப் ப்ராஃபிட். கான்ட்ரிபியூஷனும் ப்ராஃபிட் தான்டா. ஓகே, ஃபர்ஸ்ட் லைன் ஆஃப் ப்ராஃபிட்னு சொல்லுவாங்க. பிரேக் ஈவன் பாயிண்ட் வந்து நோ ப்ராஃபிட் நோ லாஸ். இந்த பிரேக் ஈவென்ட் அனாலிசிஸ்ன்றது ஒன்றும் இல்லடா. இந்த பிரேக் ஈவன் பாயிண்ட்டுக்கு மேல ஒரு ஒரு ஆங்கிள் ஆஃப் இன்சிடென்ஸ் இதுவாகி நம்ம அந்த சார்ட் ரிலேஷன்ஷிப் படிக்கிறோம்ல, காஸ்ட்டுக்கும் வால்யூம்க்கும் ப்ராஃபிட்டுக்கும், அதான் பிரேக் ஈவன் அனாலிசிஸ். இந்த ஃபார்முலாலாம் உங்களுக்கு தெரியும். மார்ஜின் ஆஃப் சேஃப்டி ரெண்டு ஃபார்முலா. ஒரு ஃபார்முலா ஆக்சுவல் சேல்ஸ் மைனஸ் பிரேக் ஈவன் பாயிண்ட் சேல்ஸ், இன்னொன்று நெட் ப்ராஃபிட் டிவைட் பை பிவி ரேஷியோ. இட்ஸ் a சேல்ஸ் பாயிண்ட் பியாண்ட் த பிரேக் ஈவன் பாயிண்ட். ஓகே வச்சலாம். இட்ஸ் a சேல்ஸ் பாயிண்ட் பியாண்ட். ஆமா, ஆமா, இட்ஸ் a சேல்ஸ் பாயிண்ட் பியாண்ட் த பிரேக் ஈவன் பாயிண்ட். நல்லா இடி இடிக்குதுடா, பயமா இருக்கு எனக்கு. நான் இதுவே நினைச்சிட்டே இருந்தேன்டா தீப்தி, இவன் இன்னைக்கு நல்லபடியா கிளாஸ் போகணும். இல்ல ஈவினிங் ஹியூஜ் ரெயின்ஸ் இருக்குன்னு சொன்னாங்க, அதனால. பரவாயில்ல, நல்ல வேலை.
பெருமாள் காப்பாத்திட்டாரு. பாபா காப்பாத்திட்டாரு. இட்ஸ் a சேல்ஸ் பாயிண்ட் பியாண்ட் த பிரேக் even பாயிண்ட். அடுத்தது இது வந்து ஃபினான்ஷியல் சவுண்ட்னஸ் வந்து நல்லாவே டெபிக் பண்ணி கொடுக்கும்டா. மார்ஜின் ஆஃப் சேஃப்டி இதுவும் எழுதிக்கோங்க, அண்டர்லைன் பண்ணிக்கோங்க செல்லம். ஆ மெதுவா, நிதான்மா நிதான்மா. செல்லம் இன்னொன்னு ரெண்டு ஃபார்முலா ஆட் பண்ணி கூட ஆக்கணும். மார்ஜின் ஆஃப் சேஃப்டி ரேஷியோ இஸ் ஈக்குவல் டு, எழுதிக்கோங்க, ரேஷியோ இஸ் ஈக்குவல் டு, எழுதிட்டீங்களா? மார்ஜின் ஆஃப் சேஃப்டி டிவைட் பை டோட்டல் சேல்ஸ் இன்டு 100. ஆ கரெக்ட் 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 கரெக்ட். வெரி குட் வெரி குட், சூப்பர். ப்ராஃபிட் இஸ் ஈக்குவல் டு, இதை காப்பி பண்ணிட்டீங்களா? வெரி குட் வெரி குட், சூப்பர் சூப்பர் சூப்பர், அவ்வளோதான்டா. சூப்பர்ரா, இதெல்லாம் எழுதிட்டா, இது வரைக்கும் எழுதிட்டீங்க கரெக்டா? சூப்பர். சிலம் இந்த காஸ்ட் வால்யூம் ப்ராஃபிட் அனாலிசிஸ்ன்றது என்னன்னா, காஸ்ட், சேல்ஸ் வால்யூம், லெவல்ஸ் ஆஃப் ப்ராஃபிட் மூணுத்த பத்தி பேசுறது தான் காஸ்ட் வால்யூம் ப்ராஃபிட் அனாலிசிஸ். ஹை லெவலா நினைச்சுக்கோங்க. காஸ்ட்னா ஆமாமா, பிவி ரேஷியோ, பிரேக் ஈவன் பாயிண்ட். இது எல்லாமே ஃபார்முலா, இதெல்லாம் அந்த ஃபார்மேட்ல கவர் ஆயிடும். ம் இதானே சொல்லலாம், ஆப்ரேட்டிங் இன்கம் இஸ் ஈக்குவல் டு சேல்ஸ் மைனஸ் வேரியபிள் காஸ்ட் மைனஸ் ஃபிக்ஸட் காஸ்ட். இதானே சொன்னீங்க? ம் சூப்பர். பிரேக் ஈவன் அனாலிசிஸோட அசம்ஷன்ஸ் என்ன தெரியுமா கண்ணா? எல்லா காஸ்ட்டையும் நான் செக்ரிகேட் பண்ணலாம் அப்படின்ற பேசிஸ்லயும், வேரியபிள் காஸ்ட் எப்பவுமே பர் யூனிட் வந்து ரிமைன்ஸ் கான்ஸ்டன்டா இருக்கும்ன்றதுலயும், ஃபிக்ஸட் காஸ்ட் அட் எல்லா வால்யூம் ஆஃப் கெப்பாசிட்டியில ஃபுல் கெப்பாசிட்டி லெவல் வரைக்கும் அது கான்ஸ்டன்டா இருக்கும்னு சொல்லிட்டு, ஆ எப்பவுமே பிரைஸ் லெவல் சேஞ்சே ஆகாது. அண்ட் சேல்ஸ் மிக்ஸ் எப்பவுமே ரிமைன்ஸ் அன்சேஞ்ச்டு. ஒரே ப்ராடக்ட் தான் இருக்கு, அப்படியே மல்டி ப்ராடக்ட் சேல்ஸ் மிக்ஸ் எப்பவுமே அன்சேஞ்சா இருக்கும், ரிமைன்ஸ் அன்சேஞ்ச்டு. அதான் கான்ஸ்டன்டா தான் இருக்கும். அதாவது எல்லா ஒரு தியரியுமே ஒரு அசம்ஷன்ல தான் எடுத்துட்டு வந்திருக்காங்க. நல்லா யோசிங்க, கொஞ்சம் நல்லா டீப்பா யோசிச்சு கண்ண மூடி யோசிச்சு பாத்தீங்கன்னா, எல்லா விஷயங்கள் நடக்கிறதே ஒரு அசம்ஷன்ல தான் நடக்கிறது. ஸோ எக்கனாமிக்ஸ்ல நம்ம நிறைய தியரி படிச்சிருக்கோம், லாஸ் படிச்சிருக்கோம். எவ்ரி திங் கோஸ் பை அசம்ஷன் கண்ணா. ஆமா, ஸோ அந்த அசம்ஷன்ஸ் பேஸ் பண்ணி தான் எல்லாமே நடக்கிறது. அப்போ அசம்ஷன்ஸ் இல்லைன்னா யாராலையும் ரூலோ தியரியோ எடுத்துட்டு வர முடியாது. ஓகேவா? இது ரொம்ப ஹை லெவலா கோத்ரூ பண்ணிக்கோங்கண்ணா. ஹை லெவலா ஹை லெவலா கோத்ரூ பண்ணிக்கோங்க சிவிபி அனாலிசிஸ். மெயினா நிமிஷம். Costs are classified into two. Fixed cost remains constant. Variable cost per unit remains constant. Sales mix remains constant. அங்க படிச்சதே தான் செல்லம். Production and sales volume are equal. இது எல்லாமே assumption. Angle of incidence is angle formed at the intersection point of total sales line and total cost line in a formal break-even chart. இது underline பண்ணிக்கோடா, MCQ.
செல்லம் நான் ஒரு சினாரியோ சொன்னேன்ல. இப்போ வேரியபிள் காஸ்ட் இன்க்ரீஸ் ஆச்சுன்னா அந்த மாதிரி அவங்க பண்ணியிருக்காங்க. சேஞ்ச் இன் ப்ராஃபிட் கேன் பி ஸ்டடி த்ரூ பிரேக் ஈவன் சார்ட்ஸ் டிஃப்ரெண்ட் கண்டிஷன்ஸ். இப்போ நம்பர் ஆஃப் யூனிட்ஸ் இன்க்ரீஸ் ஆயிடுச்சுன்னு வச்சுக்கோங்களேன். யூனிட்ஸ் இன்க்ரீஸ் ஆச்சுன்னா டோட்டல் காஸ்ட்டும் டோட்டல் சேல்ஸும் இன்க்ரீஸ் ஆகும். ஆனா பிஇபி சேஞ்ச் ஆகாது. புரியுதா? விஷுவலைஸ் பண்ண முடியுதா? இருங்க. நான் உங்களுக்கு நீங்க வந்து இப்படி இப்படி இதை கத்துக்கோங்க. இப்போ 5 யூனிட் இங்க 100 யூனிட் இருக்குடா. 200 யூனிட் ஆக்குறேன். என்ன ஆகுறதுன்னு பாருங்க. பிஇபி மட்டும் என்ன ஆகுறதுன்னு பாருங்க. ஆமா, யூனிட்ஸ் மட்டும் சேஞ்ச் பண்ணிருக்கேன். பிஇபி என்ன ஆகுறதுன்னு பாருங்க. இந்த பாயிண்ட் மட்டும் பாருங்க. ஆ அதை தான் இங்க சொல்றோம். யூனிட்ஸ் இன்க்ரீஸ் ஆனாலும் உங்களுக்கு டோட்டல் காஸ்ட் என்னமோ மாறும், ஆனா பிஇபி மாறாது அப்படின்றோம். நீங்க டிஃபரெண்டா படிக்கிறத விட இந்த மாதிரி சிம்பிளா செல்ஃபா ஒரு ஓன் எக்ஸாம்பிள் கிரியேட் பண்ணி அப்படி ஒர்க் அவுட் பண்ணி பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன். அந்த ஸ்டேட்மெண்ட்டா சினாரியோவை நீங்க படிக்கவே வேணாம். படிக்கவே வேண்டாம்னு நான் சொல்ல வரல. தட் வில் பி கைடட் பை திஸ் ரியல் லைஃப் எக்ஸாம்பிள் சொல்றேங்கண்ணா. சினாரி நீங்களே இது ஓனா கிரியேட் பண்ணிக்கிறோம்ல நம்ம. ஸோ இப்படி பார்க்கும்போது உங்களுக்கு எப்படி பெட்டரா தோன்றதா இல்ல அது படிக்கும்போது பெட்டரா தோன்றதா? ஈஸி. இதுதான் ஈஸி. இதுதான் நம்மளோட மைண்ட்ல ரெக்கார்ட் ஆகுங்கண்ணா. சரி, எல்லாத்தையும் நம்ம வந்து கிரகிச்சிக்கணும் அப்படின்னா அதுக்கும் ஒரு ரியல் லைஃப் எக்ஸாம்பிள் இருந்தால் தான் கிரகிச்சிக்க முடியும் கான்செப்டா. இல்லைன்னா கிரகிச்சிக்கிறதுக்கு பண்ண முடியாதுன்னு சொல்லல. எதுக்கு அவ்வளவு சிரமப்படணும்ல? கிரகிச்சிக்க வேண்டியது நிறைய இருக்கு, பேட் பண்ண வேண்டியதுலாம் இருக்கு. இதெல்லாம் நம்ம இந்த மாதிரி ஒரு சினாரியோ போட்டு டப் டப்னு பண்ணோம்னா we can spend ஈஸியா இருக்கும். இப்ப பாருங்கடா, இன்க்ரீஸ் இன் சேல்ஸ் டியூ டு இன்க்ரீஸ் இன் செல்லிங் பிரைஸ். ஸோ செல்லிங் பிரைஸ் இங்க இன்க்ரீஸ் பண்றாங்க செல்லம். 6 நான் இன்க்ரீஸ் பண்றேன். இங்க என்ன ஆகுறது சொல்லுங்க? பிபி ஆ இங்க பாருங்க. ஒரு நிமிஷம்டா. இன்க்ரீஸ் இன் சேல்ஸ் டு இன்க்ரீஸ் இன் செல்லிங் பிரைஸ் பண்ணிருக்கேன், அதனால எனக்கு இங்க சேல்ஸ் இன்க்ரீஸ் ஆகிறது. ஃபிக்ஸட் காஸ்ட் அப்படியே இருக்கு. பிஇபி வந்து ஆ எனக்கு இங்க செல்லிங் பிரைஸ் இன்க்ரீஸ் பண்ணேன்னா பிஇபி வந்து கம்மியாகும். சாரி, ஆமா கம்மியாகும். செல்லிங் பிரைஸ் இப்போ நான் டிக்ரீஸ் பண்றேன்னு வச்சுக்கோடா, 4 ஆக்குறேன். இந்த சினாரியோக்கு இந்த சினாரியோக்கும் என்ன ஆகுறது செல்லம்? இது செல்லிங் பிரைஸ் கம்மியான உடனே பிஇபி இன்க்ரீஸ் ஆகுறதா? அதுதான் இங்க சொல்றாங்க. இண்டிகேட்ஸ் சேஞ்ச் இன் பிரேக் ஈவன் பாயிண்ட் அண்ட் சேஞ்ச் இன் சேல்ஸ். ஸோ இதுதான் இன்க்ரீஸ் இன் வேரியபிள் காஸ்ட் வச்சுக்கோங்களேன். நான் காமிச்சேன் தெரியுமா? வேரியபிள் காஸ்ட் டிக்ரீஸ் ஆகும்போது பிஇபியும் கம்மி ஆகுது. ஆனா ஃபிக்ஸட் காஸ்ட் சேஞ்ச் ஆகுறது அப்படின்னா பிஇபி கம்மியாகும். அது நம்ம இப்ப பார்த்த விஷயம் தான். இப்போ இங்க ஃபிக்ஸட் காஸ்ட் இன்க்ரீஸ் ஆகும்போது பிஇபி இன்க்ரீஸ் ஆகுறது கரெக்டா? இங்க ஃபிக்ஸட் காஸ்ட் இன்க்ரீஸ் பண்ணிருக்கேன் செல்லம், பிஇபி இன்க்ரீஸ் ஆயிருக்கு பாருங்க. அது இருக்கா? அதுக்கு தான் நான் முன்னாடியே உங்களுக்கு அதுக்கு தான் அந்த ரியல் லைஃப் எக்ஸாம்பிளோட கனெக்ட் பண்றேன். லோவர் பிஇபி மேக்ஸிமம் ப்ராஃபிட், அப்பர் பிஇபி. இந்த பாயிண்ட் கட் ஆச்சுன்னா லாஸ். இது கிட்டத்தட்ட எப்படின்னா நம்ம அந்த பர்ஃபெக்ட் காம்படிஷன்ல படிப்போம் தெரியுமா நான்? ஆர் த த்ரீ ஃபேசஸ் ஆஃப் லா ஆஃப் டிமினிஷிங் ரிட்டர்ன்ஸ். இன்ட்ரடக்டரி ஸ்டேஜ், க்ரோயிங் ஸ்டேஜ், டிக்ளைனிங் ஸ்டேஜ்னு ஒன்று வருமே எக்கனாமிக்ஸ்ல 12th ஞாபகம் இருக்கா?
ஆ அது இன்ட்ரடக்ஷன் ஃபேஸ் மெச்சூரிட்டி ஃபேஸ் டிக்ளைன் ஃபேஸ் வரும்போது ஒரு பாயிண்ட்ல வந்து அந்த இது மெயின்டைன் ஆயிட்டே இருக்கும். அதுக்கப்புறம் டிக்ளைன் ஆக போகும். அந்த பாயிண்ட் தான் இது. கேஷ் பிரேக் ஈவன் பாயிண்ட் இஸ் ஈக்குவல் டு கேஷ் ஃபிக்ஸட் காஸ்ட் டிவைட் கான்ட்ரிபியூஷன் பர் யூனிட். அது நோட் பண்ணிட்டீங்களா? நோட் பண்ணிக்கோங்க. என்ன தெரியுமாடா அந்த கேஷ் ஃபிக்ஸட் காஸ்ட்னா என்ன தெரியுமா? இட் எக்ஸ்க்ளூட்ஸ் டெப்ரிசியேஷன் பிகாஸ் டெப்ரிசியேஷன் இஸ் a நான் கேஷ் ஐட்டம். அதுக்கு தான் இந்த ஃபார்முலா. நார்மலா பிரேக் ஈவன் பாயிண்ட்னா என்ன? ஃபிக்ஸட் காஸ்ட் பை கான்ட்ரிபியூஷன் பர் யூனிட். கேஷ் பிரேக் ஈவன் பாயிண்ட்னா என்ன? கேஷ் ஃபிக்ஸட் காஸ்ட், which means that the fixed cost which is excluding depreciation is called as cash fixed cost. அதுதான் மீனிங். நோட் பண்ணிட்டீங்களா? ஓகே செல்லம்மா, நான் இதோட முடிக்கிறேன். நாளைக்கு அடுத்த கிளாஸ் கண்டினியூ பண்ணலாம். இல்லஸ்ட்ரேஷன் இல்லஸ்ட்ரேஷன் 1 போட்டு பாருங்க செல்லம். இல்லஸ்ட்ரேஷன் 1 மட்டும் போட்டு பாருங்க. அதெல்லாம் நம்ம பார்க்கலாம். ஓகே செல்லம்மா. தேங்க்யூ கண்ணா.